பக்தி நேர சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற நவம்பர் மாதம் 10ஆம் தேதி மகா சௌம வார தேய்பிறை சஷ்டி வருகிறது. அன்றைக்கு முருகனை எப்படி வழிபட வேண்டும், அன்றைக்கு என்ன தவறு செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம். நீங்கள் தீவிர முருக பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் முருகா என கமெண்ட் செய்யவும். இப்பொழுதுதான் முதன்முறையாக நமது பக்தி நேர சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். திங்கட்கிழமை நாளில் வரும் சௌமவார தேய்பிறை சஷ்டியில் முருகனை வழிபடுவதால் நீண்ட காலமாக இருக்கும் உங்கள் திருமண தடையை நீக்கி உங்கள் தொழிலில் உள்ள தடைகளை வென்று உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என மனதார நம்பப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருப்பது மிகவும் நல்லது. அவரவர் உடல் நலனை பொறுத்து முழு விரதம் அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அப்படி இருக்கும் நாளில் பூஜை அறையில் கந்த சஷ்டி கவசம் படிப்பது கேட்பது நல்ல ஆற்றலை கொடுக்கும். இருப்பினும் அன்று இந்த தவறை மறந்தும் செய்துவிடாதீர்கள். கடன் வாங்கவோ அடைக்கவோ கூடாது. காலையில் அதிக நேரம் தூங்கக்கூடாது. தேவையில்லாமல் யாரிடமும் சண்டை போடக்கூடாது. அன்றைய தினம் மறந்தும் வீட்டில் அசைவ உணவு சமைத்து சாப்பிடக்கூடாது. அது மகா குற்றம். முருகனை வணங்குபவர்கள் செய்யக்கூடாத தவறு அசைவ உணவை அன்று உண்ணவே கூடாது. அன்று முழு மனதோடு விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் எந்த வினை வந்தாலும் நம்மை காத்து நிற்பார் அந்த செந்தில்வேல் ஆண்டவர். யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் என்றால், பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் சஷ்டி விரதம் இருப்பார்கள். நம் வீட்டில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சரியாக வேண்டுமென்றால் மாதம் ஒரு முறை சஷ்டி விரத இருந்து முருகப்பெருமானை நினைத்திருந்தால் போதும், கஷ்டங்கள் தீரும். முருகப்பெருமானின் சிறப்பு விரதமே சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விரதம் இருந்து நினைத்தது நடக்க முருகப்பெருமானுக்கு லட்சக்கணக்கான பேர் இருப்பார்கள். ஒரு மாதத்தில் 2 முறை சஷ்டி விரதம் வரும். தேய்பிறை அல்லது வளர்பிறை 2 தேதியிலுமே சஷ்டி விரதம் இருக்கலாம். ஓ முருகா! நன்றி, வணக்கம்.